அஜித்குமார் மீது புகார் சொன்ன நிக்கிதா எங்கே? மதுரையில் பூட்டி கிடக்கும் வீடு வெளியான பரபரப்பு தகவல். அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் கூறிய பேராசிரியர் நிக்கிதா மீது பண மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நேற்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக நிக்கிதா டாக்டர் என்று கூறப்பட்ட வந்த நிலையில் அவர் மருத்துவம் படித்தவர் அல்ல என்றும் PhD முடித்தவர் என்றும் கூறுகிறார்கள். அவர் திண்டுக்கல்லில் உள்ள அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வந்தாராம். திருமங்கலத்தில் அவரது வீடு தற்போது பூட்டி கிடக்கிறது. நிக்கிதாவும் தாயாரும் எங்கே சென்றார்கள் என்பது குறித்து தெரியவில்லை என அக்கம் பக்கத்தினர் கூறுகிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபெருமாள். இவரது மனைவி சிவகாமி அம்மாள். இந்த தம்பதியின் மகள்தான் நிக்கிதா. இவர்கள் தங்களுக்கு முக்கிய பிரமுகரின் உதவியாளரை தெரியும் என்றும் அவர் மூலமாக அரசு வேலை வாங்கி தருவதாக கடந்த 2010ஆம் ஆண்டு ஆசை வார்த்தை கூறி சிலரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2010ஆம் ஆண்டு இவர்களின் பேச்சை நம்பி சிலர் அரசு வேலை ஆசையில் 16 லட்சம் ரூபாய் வரை இவர்களிடம் கொடுத்ததாகவும், ஆனால் வேலை வாங்கி தராத நிலையில் பணத்தை திரும்பி கேட்டபொழுது சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இந்த புகாரின் பேரில் அப்பொழுது திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டில் சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிக்கிதா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை மாவட்டம் செக்கனூராணி அருகே தேங்கல்பட்டியை சேர்ந்தவர்களும் கல்லூரியில் பேராசிரியர் பணி வாங்கி தருவதாக 25 லட்சம் வரை வாங்கி மோசடி செய்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்பு சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிக்கிதா மீது வழக்கு பதிவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக புகாரில் சிக்கியவர்கள்தான் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் நகை திருட்டு போனதாக காவலர் அஜித்குமார் மீது புகார் கூறியவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே நிக்கிதா டாக்டர் என்று தகவல் பரவி வந்த நிலையில் அவர் மருத்துவம் படித்தவர் அல்ல என்றும் அவர் PhD முடித்த முனைவர் என்றும் கூறுகிறார்கள். நிக்கிதா திண்டுக்கல்லில் உள்ள அரசு கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வந்தாராம். மதுரை திருமங்கலத்தில் அவரது வீடு தற்போது பூட்டி கிடக்கிறது என்றும் நிக்கிதாவும் தாயாரும் எங்கு சென்றார்கள் என்பது தங்களுக்கு தெரியாது என்றும் அக்கம் பக்கத்தினர் கூறுகிறார்கள். மேலும் நிக்கிதா குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் அளித்த பேட்டியில் வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் கூறுகையில், சம்பவம் நடந்த அன்று சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவிலில் சக்கர நாற்காலி எடுத்து வந்து கோவில் வளாகம் முழுவதும் சிவகாமி அம்மாளை அழைத்துச் செல்ல தனக்கு 500 ரூபாய் தர வேண்டும் என அஜித்குமார் கேட்டாராம். அதற்கு நிக்கிதா ரூபாய் 100 தருவதாக கூறினாராம். பின்னர் பேரம் பேசியதில் 200 தருவேன் என கூறினாராம். ஆனால் 500 தர வேண்டும் என அஜித்குமார் கேட்டதால் அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாம். அதனாலேயே நகை திருட்டு என அஜித்குமார் மீது போலீசில் நிக்கிதா கூறியதுடன் தனக்கு தெரிந்த சென்னையில் உள்ள IAS அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு நகை திருட்டு போனதாக தெரிவித்த தகவலால் போலீசாருக்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாம். அதனால் மானாமதுரையிலிருந்து வந்த தனிப்படை போலீசார் அஜித்குமாரின் நகையை கேட்டு அடித்து கொண்டார்கள் என்று அந்த வக்கீல் பேட்டியில் கூறியிருக்கிறார்.